நீங்கள் சிங்கிளா, கமிட்டடா, ஃபேமிலி மேனா? ஃபிகரோட டேட்டிங்கா, இல்லை ஃபிகரை மெயின்டைன் பண்ண வாக்கிங்கா? வீக்கெண்ட் வைப்ஸுக்கு பாட்டு வேணுமா, இல்லை வழியெல்லாம் சாப்பிட ஸ்நாக்ஸ் வேணுமா? போஸான வீடு பார்க்கணுமா, இல்லை போஷே கார் பார்க்கணுமா? இப்படி எல்லாமே இருக்கிற இடம் தான் நம்ம கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ். 1700 வாக்கில், அதாவது இப்போலேருந்து 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் ஒரு மிலிட்ரி ஸ்டேஷனாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 1800 வாக்கில் இதை ஆங்கிலேயர்கள் ஒரு குதிரை பந்தயம் நடக்கிற ரேஸ் கோர்ஸ் அப்படின்னு மாற்றினாங்க. பின்னாடி சுதந்திரத்துக்கு அப்புறமா இந்த இடம் சூப்பரான ஒரு ரெசிடென்சியல் கம் ரெக்ரியேஷனல் ஜோனாக மாற்றிட்டாங்க. நான் கோயம்புத்தூர் போகிறப்பெல்லாம் மறக்காமல் போகிற இடம் இந்த இடம். இந்த இடத்துல கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஏகப்பட்ட ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்ஸ், மற்றபடி ஏகப்பட்ட பில்டிங்ஸு, சர்ச் எல்லாமே இருக்குது. இதை சுற்றி இருக்க இந்த ரேஸ் ட்ராக், அதாவது நம்ம வாக்கிங் ஜாகிங் போகிற இடம் 2.5 கிலோமீட்டர் நீளம் இருக்குது. ரொம்ப பசுமையாக அவ்வளோ க்ளீனாக இந்த இடம் மெயின்டைன் பண்ணுறாங்க. மார்னிங்கில் நூற்றுக்கணக்கான மக்கள் அவ்வளோ பிரிஸ்காக வாக்கிங் போகிறத பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். காலையில் பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்கே, அப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா இன்னுமே செம்மையாக இருக்கும். நம்ம நடந்து போகிற இந்த மொத்த தூரமே சூப்பரான லைட்டிங் செட்டப்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை விட முக்கியமாக இங்கே வீக்கெண்டில் இந்த மீடியா டவரில் ஒரு லைட் ஷோ நடக்கும். அது பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். நான் போன வீக்கெண்டில் ஒரு டிஜே மியூசிக்லாம் வச்சு பாட்டு, வீடியோக்கள் எல்லாமே இதில் போட்டாங்க. நைட்டு 8-9 மணிக்கு இந்த மாதிரி வைப் பண்ணுறதுக்கு சின்ன பசங்க தான் வருவாங்கன்னு பார்த்தா ஃபேமிலியாக குழந்தைங்களோட எல்லோரும் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் கோயம்புத்தூருக்கு போகிறதா இருந்தாலோ, இல்லை கோயம்புத்தூர்லேயே இருந்தீங்கனாலும் ஒரு வீக்கெண்டில் கண்டிப்பாக இங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அப்படியே நம்மளை சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு.